நாட்டையே புரட்டி போடுற அளவுக்கு ஒரு வேர்டிக்ட் வந்திருக்கு. அதை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, ஆக்டர் அசால்ட்டோட வேர்டிக்ட் பற்றி. யார் பண்ணாங்க, யார் எக்ஸிக்யூட் பண்ணாங்க, யார் பிளான் போட்டாங்க, எல்லாருமே ஆக்சுவலி ஈக்குவலி அக்யூஸ்ட். கொடுக்கும்போது கூட நாங்கள் ஏதாங்க கொடுப்போம் அப்படின்னு. ஏன் சார் நான் வந்து பெரிய அடல்ட் கண்டென்ட்டோ இல்லை பெரிய வயலன்ஸ் கண்டென்ட்டோ நான் உள்ள வச்சுல, நீங்கள் எனக்கு எதுக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு ஆண் சொல்றாரு அப்படின்றது ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு ரியலாக நடந்த ஒரு சம்பவம். பெண் பிள்ளையை பார்த்த பேரண்ட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல படம். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நாளைக்கு எந்த பொண்ணுக்காவது நடந்தாலும், ரியல் இன்சிடென்ட் நடக்கும்போது மற்ற பெண்கள் எல்லாமே இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியை மைண்ட்ல வச்சு அந்த ஒரு இது தீர்ப்பு எங்களுக்கு வேணும், அந்த ஒரு ஜஸ்டிஸ் எங்களுக்கு இந்த மாடலுக்கு வேணும் அப்படின்றத அவங்க கேட்பாங்க. நிலக்கற்ற விசாரெல்லாம் வந்து நம்ம கதை சொல்லும் போதே அவருக்கு பிடிச்சிச்சு. அவர் முடிச்சுட்டு போக வேண்டிய சொன்னால அங்கே ஃபிளைட்டுக்கு டைம் ஆகுது, இங்க சீன் முடியல. அப்படிப்பட்ட கடைசி நேரத்துல இந்த சீன் எனக்கு நடிக்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது தாண்டி போகவே முடியல. சாந்திராவை வந்துட்டு ஆஃப் ஸ்க்ரீன் கூட அப்படி பார்த்தப்போ என்னால் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாச்சு. எனக்கு நடிக்கிற மாதிரி ஆளுங்களை ஆக்சுவலி நிஜமாவே கட்டு சொல்லியும் என்னால் ஆக்சுவலி நிப்பாட்ட முடியல. போலீஸா பட் அட் த சேம் டைம் கரெக்டாக நம்ம அதை கன்வே பண்ணுங்கிறது எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பண்ணுற மாதிரி எனக்கு அந்த டைம் கிடையாது. நாம என்ன ரியல் லைஃப் ஒரு போலீஸாக இருந்து நம்ம என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி அவுட்புட் கொடுத்து. இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் சொசைட்டியில் நம்ம இன்னும் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்மளை சுற்றி எவ்வளோ ஆபத்துகள் வந்துட்டு இருக்கு. ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். நான் ஜெய புவனேஸ்வரி. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி டீம் நம்ம கூட இருக்காங்க. டிரெக்டர் சந்தோஷ், ஆக்டர்ஸ் ஆஷிகா அண்ட் ஐஸ்வர்யா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு இன்டென்ஸான ஒரு படம் அண்ட் ஃபர்ஸ்ட் படம் இங்கே தமிழில். ஸோ எப்படி இருக்குது இந்த ப்ரமோஷன்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. ஓகே சார், உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். இந்த படமே ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் பேஸ் பண்ணின ஒரு கதை தான். இது எங்கே ஆரம்பிச்சது? இதை ஒரு படமாக எடுக்கலாம், அதுவும் உங்கள் ஃபர்ஸ்ட் படத்துக்கே இது எடுத்து அடாப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எங்கே அந்த தேடல் ஆரம்பிச்சது உங்களுக்கு? ஆக்சுவலி நான் நிறைய ஸ்டோரிஸ் படிப்போம், கேட்போம் அப்படின்னா கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் படிக்கும் போது எனக்கு ஒரு ரியல் இன்சிடென்ட் ஒன்று ஸ்டோரி படிச்சுட்டே வந்தேன். அதை படிச்சுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா அது பெண்களை பற்றியான ஒரு விஷயங்கள், அந்த விஷயங்களை படிக்கும்போது அந்த ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பை இன்னொரு பெண்ணா அவங்க ஃப்ரெண்டாக இருந்த அந்த பிரச்சனையை அந்த பொண்ணுக்கு எப்படி சால்வ் பண்ணாங்க, எப்படி ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டோரியை நான் படிச்சுட்டு வரும்போது அந்த ஸ்டோரி படிக்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. நான் அதை படித்து முடித்தோடனே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தோணுன விஷயம் வந்து இந்த படத்தோட டைட்டில் ஒரு படமாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரும்போது, ஒரு எண்ணம் வரும்போது, நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆன ஒரு டைட்டில் மாதிரி அதில் வந்தது. ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு ஒரு டைட்டில் வந்து அதுக்கப்புறம் நான் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனின்னு வைக்கலாம், ஜெனின்னு வைக்கலாம் அப்படின்னு அந்த கதையை படித்து முடிக்கும் போதே எனக்கு அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு. இதை படமாக பண்ணி ஆடியன்ஸ் கொடுக்கணும். ஆடியன்ஸ் இந்த விஷயங்களை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின விஷயங்களை ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கணும். எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பான படங்கள் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அதில் ஆண்கள் தான் இருப்பாங்க. பெண்களான ஃப்ரெண்ட்ஷிப்பான படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சொற்பம். அது இல்லாமல் அது நம்மளால ஞாபகம் வச்சு சொல்லவும் முடியாது. ஆமா, அது வந்து இப்ப நிறைய பேருக்கு மறந்துருக்கும். அப்ப இப்ப இருக்க ஜென்சிக்கெல்லாம் அது மறந்துருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி விஷயம் தெரியாது. ஸோ இந்த ஒரு டைம்ல இப்போ எவ்வளோ இஷ்யூஸ் நம்ம இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கும்போது இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து நம்ம பண்ணணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அதிகமாச்சு. நான் இந்த இன்சிடென்ட்ஸை பார்க்கும் போதும் இந்த கதையை நான் படிக்கிறதுக்கும் ஒரு டைம் இருந்துச்சு. அப்போ இதை நம்ம படமா பண்ணலான்ற யோசனை வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணி முடிச்சது ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. நீங்க ரெண்டு பேரும் இந்த ரியல் லைஃப் கதையை படிச்சிருக்கீங்களா? வாட் இஸ் திஸ் வெர்டிக்ட் அபவுட்? ஐ திங்க் நீங்க அதை எதுவும் ரிவீல் பண்ணல பிகாஸ் அப்புறம் கதையோட சுவாரஸ்யம் அப்படிங்கிறதுனால. பட் நீங்க படத்தை சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த வெர்டிக்ட் அது எல்லாமே யூ வென்ட் த்ரூ இல்லையா? உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தாரு. ஓகே, என்ன கதை அப்படிங்கிறது ஆஃப் கோர்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஐ திங்க் இமோஷனல் கோர் ஆஃப் த ஃபிலிம் நீங்கள் தான் அந்த ஃப்ரெண்டு ப்ளே பண்ணுறீங்க. ஸோ இவ்வளோ ஒரு இன்டென்ஸான ஒரு கேரக்டர் அண்ட் த்ரூ அவுட் த ஃபிலிம் நிறைய இமோஷன்ஸ் பேட்டில் பண்ண ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். பட் ஒரு ஃப்ரெண்டுக்கு இப்படி நடக்குதுன்றப்போ அந்த இமோஷன்ஸ் இருக்கும். இது ஓகே நம்ம தைரியமாக பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு தாட் வந்து எதனால இந்த ஸ்கிரிப்ட் பிக் பண்ணுறப்போ ஓகே திஸ் இஸ் அ ஸ்கிரிப்ட் ஃபார் மீ அப்படிங்கிற அந்த சாய்ஸ் வந்து இங்கேருந்து உங்களுக்கு? இந்த ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் நரேஷன் பண்ணும்போது நான் வந்து இந்த கேரக்டருக்கு போல ஆடிஷன் நான் போனது இன்னொரு கேரக்டருக்காக. ஸோ இந்த லீடு கேரக்டரோட அது அந்த ஸ்டோரி அந்த ஒரு கேரக்டர் பத்தி சார் வந்து சொன்னப்போவே ரொம்ப அட்மிரேஷன் வச்சிருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து எல்லாருக்கும் பண்ணணும்னு ஆசை இருக்கிற ஒரு கேரக்டர் தான்.
ஸோ சார் அது சொன்னப்போவே ஓ பிரியங்கா கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 30 days பிஃபோர் தான் சார் வந்து சொல்கிறாங்க நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அட் த சேம் டைம் கொஞ்சம் டென்ஸ்டாகவும் இருந்துச்சு. ஏன்னா என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்க தான் செய்யும். ஏன்னா சார் அந்த கேரக்டர் கதை ரிப்பீட்டடாக ஒரு நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன். ஸோ அது சார் சொல்லும்போதே அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர்னு சாரே சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய இமோஷன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கஷ்டம் இருக்குது, நட்பு இருக்குது, சந்தோஷம் இருக்குது, சாமிங்காகவும் இருக்கும், லவபிளாக இருக்கும், ஜெனுவினாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃபைட் பண்ணுற மாதிரி ஷீ இஸ் த வாரியர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால எந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு தைரியம் வரல. ஆனால் டு த எண்ட் ஆஃப் த ஷூட் எனக்கு வந்து ஸ்க்ரீனில் சார் வந்து ஒவ்வொரு இதுவும் இது நல்லா இருக்கு, இது இப்படி இது பாரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்து. நீங்க வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்றீங்க இல்லைங்களா? இப்போ போலீஸ்ன்றது அதுவும் ஃபீமேல் காப் நம்ம தமிழ் சினிமாவில் நிறையா பார்த்துருக்கோம். இதுலேயுமே ஆனால் 2 விஷயம். ஒன்று வந்து போலீஸ் எப்படி எழுதுறாங்க, அதுவும் விமென்றப்போ அது ஒரு மாதிரி ஒரு டைப் ஆஃப் போலீஸ் தான் எழுதுவாங்க. இதில் வந்து நீங்கள் ரியல் லைஃப்பில் ஏதாவது ஒரு கதாபாத்திரம் தான் எடுத்து பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ அது வந்து எக்ஸாக்டாக அவர் எடுத்திருக்காரா ரியல் லைஃப்லேருந்து. பட் இது உங்களோட ரோல் ரொம்ப சீரியஸாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனை லீட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அது ஒரு ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு ரோலு. ஸோ நம்ம இதை வந்து ஜஸ்டிஸ் பண்ணணுமே, ஏன்னா நம்ம ஒரு 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 முக்கியமான கதையை எடுத்து சொல்கிறீங்க. ஸோ அது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க ஒரு போலீஸாக, பட் அட் த சேம் டைம் கரெக்டாக நம்ம அதை கன்வே பண்ணுங்கிறது எப்படி வந்து சொல்லுங்க? பிகாஸ் இது வந்து ஸ்டோரி சார் சொல்லும்போது நானும் ஆடிஷன் போனது வந்து இன்னொரு ரோலுக்காக தான் போனேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு சஸ்பென்ஸ்ன்ற மாதிரி எனக்கும் வந்துட்டு இந்த ரோல் தான் கடைசியில் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. திடீர்னு கால் வந்து நான் வந்தது. ஸோ அந்த டைமில் நான் வரும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் நம்ம கையில் தராங்க. கேட்கும்போது போலீஸ், என்ன போலீஸ்னு நீ தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிற, லீட் பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது ஐ வாஸ் ஹாப்பி. அதோடப்போ ரொம்ப டென்ஸ்டாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஒரு டெபியூட் மூவியில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு சைடு கேரக்டர், ஒரு மெயினாக வர சின்ன கேரக்டர் கூட ஓகே, ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் நம்ம தரும்போது ஹாஃப் ஆஃப் த பார்ட் வந்துட்டு நான் தான் பண்ணுறேன். ஸோ வந்து அந்த அளவுக்கு என்ன எப்படி இன்வெஸ்டிகேஷன் த்ரூ அவுட் கொண்டு போகிறது வருதுன்னு எல்லாம் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஹோம் ஒர்க் பண்ணக்கூடிய டைம் அங்கே இல்லை. ஏன்னா திடீர்னு சார் என்ன கூப்பிடும்போது ஸோ ஒரு ஹோம் ஒர்க்குக்கான ஒரு டைம் அங்கே இல்லை. ஸோ அவங்க என் மேலே ஒரு நம்பிக்கையோட என்னோட ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. பட் உங்களுக்கு எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு? ஏன்னா போலீஸ்னா இந்த மாதிரி இருக்கணும்னு நம்ம ரொம்ப ஒரு சில ஐடியாஸ் நம்மளுக்கே மைண்ட்ல இருக்கும். நீங்க அது ஹோம் ஒர்க்ன்றது ஒண்ணு, பட் என்ன மாதிரி நடிக்கலாம் அப்படின்றது சாரோட இன்புட்ஸ்ல இருந்தே நீங்க போயிட்டீங்களா? இல்ல அந்த டே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. நான் என்ன பண்ண போறேன்னு ஐடியா இல்லை. யூனிஃபார்ம் தந்தாங்க, போட்டு வர சொன்னாங்க, நான் போட்டு வந்தேன். அப்போதான் என்கிட்ட சொல்றாங்க நீ தான் இது பண்ண போறேன்ட்டு. ஸோ அன்னையில இருந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டட் தானே. ஸோ அந்த ஸ்டோரி வந்துட்டு அப்படியே த்ரூ அவுட் போனேன். ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணுற மாதிரி எனக்கு அந்த டைம் கிடையாது. நாம் என்ன ரியல் லைஃப் ஒரு போலீஸாக இருந்து நம்ம என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி அவுட்புட் கொடுத்த சாரோட ஹெல்ப்போட கூட மற்ற மேனேஜ் பண்ணிட்டீங்க. ஆமாம், ஓகே சார். இதில் வந்து இவங்களே சொன்னாங்க ஆடிஷன்ஸ், நீங்கள் ஒரு ஆடிஷன் எடுத்துகிட்டு வேறு காஸ்ட். இதில் இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா இந்த மெயின் கேரக்டர்ஸை வந்து டெபியூ அப் அண்ட் கம்மிங் ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் இந்த லாயர்ஸோட ரோல், இந்த ஜட்ஜோட ரோல்லாம் வந்து சீனியர் ரேகா மேம் பண்ணியிருக்காங்க, ஹரிஷ் பேரடி சார், நிழல்கள் ரவி சார், இவங்களாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காஸ்டிங் சாய்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் முன்னே இருந்த ஆக்டர்ஸை கொண்டு வரலாங்கிறது ஒன்றும், புது முகங்களையும் நம்ம அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு. இது எங்கேருந்து இந்த ஐடியா? ஏன்னா ஃபர்ஸ்டே ஆடிஷன் வந்து ஜென்ரலாகவே இன்னுமே ஒரு தெரிஞ்ச ஃபேஸ் போவாங்க, இல்லை நம்ம ஒரு டெபியூட்டன்ஸ் வச்சு பண்ணலாங்கிற சாய்ஸ் எதனால உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பிரியங்கா அந்த ஆஷிகாவோட கேரக்டரு நம்ம அதை சூஸ் பண்ணதே இங்கே இருக்க ஒரு வெல் நோன் ஆர்டிஸ்ட் தான் சூஸ் பண்ணோம். ஸோ அதில் 3 ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம கதை சொல்லியிருந்தோம். அந்த 3 ஆர்டிஸ்ட்டுக்குமே அந்த கதை பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க டேட்ஸும் பார்த்துட்டு சார் நீங்கள் டேட் சொல்லுங்கள் சார், நாங்கள் பார்த்து ஹோல்ட் பண்ணி தரோன்னு கூட சொல்லியிருந்தாங்க. சரி மேடம், டேட்ஸ் மட்டும் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் மற்ற ஒர்க்கை பண்ணிவிட்டு ஐ கம் பேக் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லொக்கேஷன் பார்க்குறதுக்கும் அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட் யாராக போடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஆடிஷனுக்கும் போயிருந்தோம். அந்த ஆடிஷனுக்கு வந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. ஸோ ஆடிஷனுக்கு வரும்போது நான் வந்து ஒரு ஆஷிகாவுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து நான் பெர்ஃபார்ம் பண்ண சொல்லும் போதும், நம்ம ஐஸ்வர்யாவுக்கு நான் சொல்லும் போதும், சாந்திரா அந்த ஜெனியா பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு சொல்லும் போதுமே நிறைய கேரக்டர்ஸ் வந்து நாங்கள் நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்திருந்தாங்க. ஸோ வந்திருந்தோம்னா அதில் யார்கிட்ட எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அதில் ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு, என்னடா இது எல்லாருமே நல்லா பண்ணா இப்போ நான் யாரை தான் போடுறது அப்படின்றப்போ எனக்கு அந்த கன்ஃபியூஷன்ல இந்த 3 பேரை நான் மறந்துட்டேன்.
ஓகே ஓகே நம்ம பேசி வச்சிருந்தோம் இல்லையா அந்த 3 பேர். ஆக்சுவலி நான் அதை கமர்ஷியலா பார்க்காம, ஓகே ஸோ நாளைக்கு நம்மளுக்கு சேஃப் ஜோனா பார்க்காம நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணலாம், அது நம்ம ஒரு கமர்ஷியல் நல்லா இருக்கும் சேஃபா இருக்கும் அப்படின்னு பார்க்காம என் கதைக்கு யார் தேவைப்படுறா அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது எனக்கு அதோட இதுதான் பெஸ்டா தெரிஞ்சு. ஓகே ஸோ அப்போ இவங்க பண்ற பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் ஷேக் ஆயிட்டோம். சரி, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொன்னேன் நீங்க இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்றது. நான் ஷூட்டிங்லாம் பிளான் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே சொன்னது. இவங்களுக்கும் சரி இவங்களுக்காவது பரவாயில்ல ஒரு 30 days முன்னாடி சொன்னேன் ஏதாவது சரி ஏதாவது அந்த மாதிரி சம்பந்தமான படங்கள் ஏதாவது பார்ப்பாங்களோன்னு சொல்லி சொன்னேன். அவங்களும் எதுவுமே சொல்லல லாஸ்ட் மினிட்ல செட் வந்ததுக்கு அப்புறம் தான். ஆக்சுவலி இவங்களுக்கும் சரி இந்த வில்லனா அடிச்சவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கு கூட நான் முன்னாடியே சொன்னேன். ஆக்சுவலி ஐஸ்வர்யாவோட கேரக்டரும் மலையாள ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க பண்ண வேண்டியதா இருந்தது. அவங்க வச்சு தமிழ் ரொம்ப ஃபேமஸான ஆர்டிஸ்ட். ஸோ அவங்கள தான் பேசி வச்சு அவங்களுக்கும் நம்ம சொல்லிட்டோம். அவங்களுக்கு கதையும் ஓகே, டேட்ஸும் ஓகே, எல்லாம் ஓகே. எனக்கு வந்து என்னன்னா நான் ஷூட் முடிஞ்சு நான் சொன்ன டேட்டுக்கு அவங்க ஃபோன் அடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்னோட ப்ரொடக்ஷன் ஆளுக்கு அவங்க ஃபோன் அடிச்சிட்டாங்க. சார் நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும், எங்க ரூம், அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் பிரேக்ல உட்காந்துட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து அவர் கேட்கிறாரு, சார் இப்போ நாளைக்கு மேடம் வராங்க, எங்க ரூம் போடணும், எப்படி சார் என்னென்ன டேட் சொல்லணும் எப்படி அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது சார் கொஞ்சம் அதை நிப்பாட்டுங்க, ஒரு ஐஸ்வர்யான ஒரு பொண்ணு வந்தாங்கன்னா ஒரு கார்டு என்ன இல்லையே சார் யாருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது நான் நம்ம எங்க டைரக்ஷன் டீம்ல இருந்து ஆளு கூப்பிட்டேன். ஐஸ்வர்யா அந்த பொண்ணோட போட்டோ காமிங்க. இந்த பொண்ணை ஃபோன் பண்ணி உடனே இந்த கேரக்டர் சார் கேரக்டர் நான் அப்புறம் சொல்றேன் நீ வர சொல்லுங்க அப்படின்னு நான் ஐஸ்வர்யாவை வர வச்சாச்சு. கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி அந்த கேரக்டர் பண்ண வேண்டிய போலீஸ் இருந்தால அந்த யூனிஃபார்ம் வைமா ஐஸ்வர்யான ஒரு பொண்ணோட மெஷர்மெண்ட் ஒன்று வாங்கி வைக்க சொல்லி வாங்கி வச்சிருக்கியா அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அது யூனிஃபார்ம் தச்சு சார் என்ன சார் நீ பேர் தச்சிருமா அப்படின்னு சொன்னோம். இப்போ அந்த காஸ்டியூமருக்கு மட்டும்தான் தெரியும் ஐஸ்வர்யா அந்த ரோல் பண்ண போறாங்க. ஸோ அது ஐஸ்வர்யாவுக்கும் தெரியாது, என்னோட ப்ரொடக்ஷன்லேயும் யாருக்கும் தெரியாது. அவங்க கிளம்பி வராங்க மார்னிங். நாங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்லாம் போயிட்டு இருக்கு, அங்கே ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் இவங்க மேடம் வராங்க. வந்தோடனே சார் அப்படின்னாங்க நீங்கள் போங்க காஸ்டியூமர் போய் பாருங்க அப்படின்னா காஸ்டியூமர் போய் பார்த்தாங்க. டக்குனு யூனிஃபார்மோட வந்தாங்க. அவங்க வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அது யூனிஃபார்மோட வராங்க. அவங்க எல்லாருக்குமே ஷாக். ஆக்சுவலி என்ன என் டீம்ல 2-3 பேருக்கு தான் தெரியும், அந்த காஸ்டியூமருக்கு மட்டும் தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. அவங்க பாப்பா வராங்க, இவங்களுக்கே தெரியாது. எல்லாருமே பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஷாக், என்னடா ஐஸ்வர்யா போலீஸா அப்படி ஒரு விஷயம் வந்துச்சு. ஏன்னா நான் அப்படி யோசிக்கும் போது எனக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல என் மைண்ட்ல வந்துகிட்டே இருந்தது. ஸோ ரேகா மேடம் நான் ஏன் கூப்பிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரேகா மேடம் ஒரு சீனியர் ஆர்டிஸ்டா இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் கடலோர கவிதைகள் ஒரு படம், அதுல வந்து அந்த ஜெனிஃபர்ன்ற ஒரு கேரக்டர் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு அது ஒரு யாரா போடலாம் அட்வொகேட் அப்படின்னு, யாரா ஜெனி அட்வொகேட் அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு ரேகா மேடம் ஞாபகம் வந்து அப்படின்னு ரேகா மேடம் சொன்னோம். அப்புறம் அவங்களுக்கு அந்த கதையை சொன்னா அவங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போ சார் டேட் சொன்னாங்க. ஆக்சுவலி அவங்க முந்தைய மிட் நைட் 3 o'clockலாம் ஒரு தூங்கி இருந்தவங்களை ஏந்து வந்து ஷாட் எடுத்தோம். ஆமா மிட் நைட் ஆக்சுவலி 3 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். 3 o'clock இருக்கும்ல, எல்லாருமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். மேமுக்கு மட்டும் இல்ல, இப்ப நாங்கெல்லாம் கூட ஓகே நாங்க பசங்க இங்க நாங்க தூங்குவாங்க. இவங்கெல்லாம் எனக்கு அப்படிதான் ஒரு ஆர்டிஸ்டா சோஃபாலே உட்காந்து தூங்குவோம். ஷூட்டை முடிக்கணுங்கிறதுதான். ஏன்னா அங்க வந்து ஷார்ட் போயிட்டு இருக்கோம், ஒரு 2 o'clock மாதிரிலாம் ஆயிரும். காலையில இருந்து அப்படியே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப டயர்ட் ஆயிரும். அப்படியே நான் சாந்திரா ஐஸ்வர்யா கூட இருப்பாங்க. சோஃபால அப்படியே வந்து இப்படியே தான் தூங்கிட்டு இருக்கோம். சார் ஷார்ட் ரெடி ஆஷிகா எங்க சார் டைம்ல நான் ஒரு வாட்டி மிட் நைட் படி 3 o'clock மேடம் கிட்ட ஒரு ஷார்ட் மிஸ் ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு. என்ன சந்தோஷம் மிஸ் ஆயிடுச்சா, சரி வரணுமா, அவங்க கண்டிப்பா வரணும் மேடம், ஒரு ஷார்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா. ஏன்னா அன்னைக்கு அது லாஸ்ட் டே. ஆனா நான் அதை கூட அவங்க சொல்லல, லாஸ்ட் டே கூட நான் சொல்லல. சோ அந்த ஒரு கோர்ட்டோட போர்ஷன்ல அவங்க சரி வரேன்னு சொல்லி உடனே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு அந்த சீனை பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் ஏன்னா அவங்க வந்து ஆக்சுவலி அந்த ஸ்கிரிப்ட் மேல அவங்க வச்சிருந்த ஒரு நம்பிக்கை. ஸோ இப்படி கேட்குறாங்க நம்ம கொடுத்து முடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா அவங்க ஏர்லி மார்னிங் அவங்க கிளம்பணும். ஸோ அவங்க ஒரு 3 o'clockனு வச்சுக்கலாம், அவங்களுக்கு 7 o'clock கிளம்பினா தான் அவங்களுக்கு அந்த டைமிங் டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. ஆனா அப்படி இருந்தும் 3 o'clock இந்த வந்து அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. நிலக்கட்ட விசாரெல்லாம் வந்து நம்ம கதை சொல்லும் போதே அவருக்கு பிடிச்சிச்சு, சந்தோஷம் நான் கண்டிப்பா பண்றேன்னு. அவரு ஹரிபரியா கிளம்பி வந்து அவரு வந்து ஆக்சுவலி அவரு முடிச்சுட்டு போக வேண்டிய சூழ்நிலை, அங்க ஃபிளைட்டுக்கு டைம் ஆகுது, இங்க சீன் முடியல. அப்படி கூட கடைசி நேரத்துல அவரோட ஏஜுக்கு அந்த இடத்துல வந்து கடைசியா ஒரு 1 hour கூட ஏர்போர்ட்ல இருக்கணும். அதுதான் எல்லாருக்குமே ரூல்.
அந்த 1 hour முன்னாடி தான் இங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ இப்போ போய் ஃப்ளைட்டை வேற பிடிக்கணும். அவர் அதெல்லாம் கூட பரவாயில்லன்னு சொல்லி அவரு கூட அந்த இருந்து எனக்கு பண்ணி கொடுத்துட்டு போனாரு. ஹரிஷ் பெரடி சாரும் அப்படிதான். ஹரிஷ் பெரடி சார்லாம் சொல்லும் போதே நான் தானே சந்தோஷ் பண்ணிடலாம் கண்டிப்பா அப்படின்னு அவர் வந்து இங்க கமிஷனர் ஆஃப் போலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரு கூட சரி எப்பயுமே ஏதாவது சார் இந்த டைம் வந்தோம்னா டைம் ஆன் டைம் வருவாரு சார், கொஞ்சம் லேட்டாக வரணும் ப்ராப்ளம் சந்தோஷ். சம்டைம் மழை பெஞ்சிடும், நம்ம கேமரா வெளில எடுத்து போய் வைக்கும் போது அந்த டக்குன்னு மழை பெஞ்சிடும், டக்குன்னு எடுத்து வந்து வைப்போம். அப்போ டைமிங்லாம் கொஞ்சம் மாறும். அப்போ கூட அவர் உட்காந்து நோ ப்ராப்ளம் சந்தோஷ் பண்ணிட்டு போறேன் நான் அப்படின்னு பண்ணிட்டு தான் போவார். ஸோ அந்த மாதிரி எல்லாருங்கிறத அவங்க பெருசா காமிச்சுக்கல. இந்த ஸ்டோரி மேல ரொம்ப இன்வால்வா இருந்தாங்க எல்லாரும். பண்ணிடணும் பண்ணி கொடுத்துருப்போம் அப்படின்றதுல அவங்க ரொம்ப இது வந்து நம்மளோட ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில வந்து மேக்கப் போட்டு நைட் வரைக்கும் கூட தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஈவினிங் சீன் நம்ம ஷார்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு மார்னிங் இருக்கும். ஸோ இவங்களும் மேக்கப் போட்டு அங்கேயே உட்காந்துருப்பாங்க. புரியுது. சோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு இடத்துல கோஆபரேஷன் இருந்ததுனால இன்னுமே ஈஸியா இருந்தது. ஈஸியா எனக்கு ஈஸியா இருந்தது, ஆனா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா எல்லாரும் கூப்பிட்டு சுத்தணும்ல. ஏன்னா டக்குன்னு என்ன பண்ணுவோம், ஒரு பிரேக் டைமா இருக்கும், டக்குன்னு நீங்க 5 பேர் வாங்க, நீங்க அப்படி நடந்துவாங்க இப்படி நடந்துவாங்க அப்படின்னு சொல்லும் போது எதுக்காக நடந்து வர சொல்றாங்கன்னு தெரியாது. ஆனா நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் மாண்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து கூடயே இருக்கிறதுனால நடந்துச்சு. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வச்சிருந்தோம்னா அவங்க டைம் சொல்லணும், மாண்டேஜ் சொல்லணும், வண்டி அனுப்பணும், நான் அதுக்கு ஒரு ஷெடியூலே போடணும், தனியா பிளான் பண்ணணும். ஆனா இவங்களை நான் பண்ணும்போது எனக்கு இந்த பிரச்சனையே இல்லாம இருந்தது. ஸோ எங்க நினைக்கிறோம் இறங்கி மாண்டேஜ் எடுப்போம். அந்த மாதிரி எல்லாம் பயங்கர சப்போர்ட் பசங்க அவங்களாம் இருந்தனால தான் நம்ம அவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியும். எல்லாரோடையும் கனவு தான் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனிங்கிறது. ஒரு படம்ங்கிறதுக்கு மேல பியாண்ட் தட், ஏன்னா பிகாஸ் டீம் வந்துட்டு அப்படி இருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம அடுத்த இன்னொரு செட்ல எல்லாம் போகும்போது நம்ம கோ ஆர்டிஸ்டா இருக்கட்டும், அவங்க எல்லாம் நம்மளுக்கு டிமாண்ட் பண்ணும்போது இல்லை இந்த டைம் அந்த டைம் சொல்லும் போது நான் இந்த ஷாட்டுக்கு தான் வரேன், இந்த மாதிரி டிமாண்ட் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ எங்க கேர்ள்ஸுக்கு இடையில நாங்க 3 பேர் இருக்கிறோம், எல்லாமே மெயின் கேரக்டர்ஸ் பண்றோம், மத்த ஆர்டிஸ்ட் எல்லாமே பண்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிமாண்டிங்கோ எதுவுமே இல்லை. ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு பயங்கர ரொம்ப ஃபேமிலி ஃபீல் ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஆயிடுச்சு. ரொம்ப ஃபேமிலி நம்ம ஃபீல் பண்ணி இன்னொரு வர்க் அந்த பண்ணும்போது படத்துல ஒர்க் பண்ண இப்ப எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. எல்லாருமே இப்போ ஒரு 1 இயரா எல்லாருமே ஃபுல்லா ஃபாலோ அப்ல கம்யூனிகேஷன்ல தான் இருக்கும். ஸோ இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய இந்த படமே ரொம்ப டெப்தா இன்டென்ஸா இருக்குன்றப்போ உங்களுக்கு இந்த கதையில இந்த சீன் எனக்கு நடிக்க ரொம்ப கஷ்டமா இருந்தது, தாண்டி போகவே முடியல, இந்த ஒரு சீனோ இல்ல இந்த ஒரு விஷயமோ என் மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் உங்க கேரக்டர் தான் நிறைய ஆங்கர் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. ஆமா, இதுல வந்து ஆக்சுவலி கொஞ்சம் முன்னாடி கூட பேசினேன் இதை பத்தி. இதுல வந்து இப்போ ஜெனி கேரக்டர், ஜெனி பிரியங்கா இவங்க 2 பேத்துக்குள்ள நட்பு தான் இதோட எசன்ஸ் ஆக்சுவலி. ஸோ இது ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் சிஸ்டர்ஹுட் மாதிரி. அது அந்த சாங்லாம் வரும்போது தெரியும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன் இவங்க 2 பேத்துக்கும். ஸோ பிரியங்கா வந்துட்டு கொஞ்சம் போல்டான ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர், ஜெனி வந்துட்டு கொஞ்சம் சென்சிட்டிவான கொஞ்சம் இமோஷனலாக கொஞ்சம் வல்னரபிளான ஒரு கேரக்டராக காமிச்சிருக்காங்க. ஸோ ஜென்னி இறந்து போகிற அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஸோ டக்குன்னு வந்துட்டு பிரியங்காவுக்கு இட் இஸ் அன் டோட்டல் அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடெண்ட். ஸோ அவ்வளோ கொஞ்சம் ஒரு 2 hours பிஃபோர் கூட இருந்த ஜென்னி வந்துட்டு டக்குன்னு இல்லை, அவளை வந்து டெட் பாடியாக பார்க்குற அந்த ஒரு சீன் வந்துட்டு என்னால் தாண்டி போகவே முடியல. அது ஆன் ஸ்க்ரீனை விட ஆஃப் ஸ்க்ரீனில் கூட எனக்கு வந்து மென்டலி ரொம்ப எஃபெக்ட் ஆச்சு. ஏன்னா அந்த நைட்டு தான் ஷூட்டு. ஸோ ஐஸ்வர்யா அவங்க போலீஸ் எல்லாருமே இருந்தாங்க, சார் இருந்தாங்க. ஸோ அட்மாஸ்பியர் கூட லைட் அப்படி எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அழுதோம். நான் வந்து அதை பார்க்குற அந்த சீனில் வந்து சார் வந்துட்டு எனக்கு உங்கள் மேக்ஸிமம் கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு சாந்திராவை வந்துட்டு ஆஃப் ஸ்க்ரீன் கூட அப்படி பார்த்தப்போ என்னால் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாச்சு. எனக்கு நடிக்கிற மாதிரி அழுகலை, ஆக்சுவலி நிஜமாவே அழுக வந்துருச்சு. கட்டு சொல்லியும் என்னால் ஆக்சுவலி நிப்பாட்ட முடியல. நான் வந்து திருப்பியும் ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஐ ஹேட் டு கம் பேக் ஆக்சுவலி. ஸோ சாந்திரா கூட எழுந்திரிச்சிட்டு என்னாச்சுன்னா நல்லா அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அது ரொம்ப மென்டலி ரொம்ப எஃபெக்ட் ஆச்சு. ரொம்ப ரியலா எடுத்துட்டேன். அது யாரோ ஒருத்தருக்கு நடந்திருக்கலாம். அப்படிதான் நாங்க ஆக்சுவலி யோசிச்சோம். ஏன்னா நடிக்கும் போதே நம்மளால வந்து அவ்வளோ நம்ம மென்டலி இது ஆகுறோம்னா ரியல் லைஃப்ல ஒரு ஃப்ரெண்டை வந்து நம்ம இழக்கிறப்போ எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் வந்து தாண்டி போகவே முடியல. நீங்க அந்த காப் தான், இந்த காப் வந்து ஜெனரலா முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபீமேல் காப்ஸ் அப்படின்னா ரெண்டு மாதிரி பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து ரொம்ப போல்டு,
அவங்களுக்கு வந்து அவங்க பண்ற எல்லா ஸ்டெப்புமே போல்டா இருக்கும், அவங்களுக்கு மென் பிடிக்காது, இந்த மாதிரி ஒரு போர்ட்ரேல் இருக்கும். இல்லாட்டி பை மிஸ்டேக் காப் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு வந்து காப்பா இருக்க முடியல, பட் ஏதோ ஒரு சூழல்ல காப் ஆயிட்டாங்கன்ற மாதிரி காட்டுவாங்க. ஃபீமேல்ஸ்னாலே இப்படிதான் இருக்கும் ரெப்ரசன்டேஷன். இதுல வந்து உங்க கேரக்டர் எப்படி இருக்கும், நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் திஸ் இஸ் ஃபார் ஜெனிங்ல? இது சூழ்நிலை ஐபிஎஸ் எப்படி ஐபிஎஸ் ஆனு தெரியல. ஏதோ ஐபிஎஸ் ஆயிட்டோம், பேருக்கு வேலை பண்ணிதானே ஆகணும். அதுவும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வச்ச சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க. ஓகே, என்ன கேரக்டர்னா ஷி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஓவர்ரேட்டட். அப்படி சொன்னா ரொம்ப ஓவர் ஆட்டிடியூடா இருக்கும். ஒரு மென்னை விட ரொம்ப ஆட்டிடியூடா இருக்கும். எனக்கு வந்து கார்ல இறங்குற சீன் வந்து ரொம்ப பேண்ட் எல்லாம் தூக்கி போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஆட்டிடியூடா இருக்கும் பாத்தீங்களா. அதை முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுகுற சீன் இவங்க அழுவாங்க. எனக்கு போனப்ப எனக்கு எதுவும் புரியல. எங்க அம்மாட்ட நான் கேட்கறப்ப ஏமா எல்லாரும் அழுறாங்க. அப்போ ஒரு டெட் பாடி மட்டும் நான் பாக்குறேன். டெட் பாடி என்னன்னா மேல இருந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா மேல இருந்து கீழே விழுந்திருக்கும், அந்த மாதிரிதான் எல்லாரும் அழுறாங்க. அது வந்துட்டு அந்த ஒரு சீன் எனக்கு பாஸ் பண்ணி போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷன் நான் வந்து ரொம்ப போல்டா நிக்கணும். எனக்கு அழுக வருது, ரியல்ல எனக்கு வந்து அழுக வருது. ஏன்னா எல்லாரும் தான் அழுறாங்க, அவங்களே நம்மளுக்கு அழுகிற சவுண்ட் கேட்கும் போது அழுக வரும். ஆனா அழுக முடியாது, என்னோட கேரக்டர் அப்படி. ஸோ அந்த ஒரு டெத் சீன்லயும் வந்துட்டு நீ ஐபிஎஸ் தாண்டி ஒரு விமன், அதை தாண்டி நீ வந்து ஓவர் போல்டா நிக்கிற. அதுதான் இந்த கேரக்டர் ஸ்பெஷல், ஒரு ஹைலைட்டாவே இருக்கும். சூப்பர் சூப்பர் சார். இது ஒரு கோர்ட் ரூம் ப்ரொசீஜரல் அந்த மாதிரி ஒரு கதை தானே. ஸோ கோர்ட் ப்ரொசீஜரல்னாலே ஜென்ரலா ஒரு ஐடியா என்னன்னா ரொம்ப டயலாக் ஹெவியா இருக்கும், பேக் டு பேக் ஆர்கியூமெண்ட்ஸ், ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்களோ அப்படின்ட்டு. பட் இந்த படத்துல ஒரு கருத்தும் நீங்க வந்து கொண்டு வரணும்ன்றப்போ இது ரொம்ப ஒரு மாதிரி டயலாக்ஸாவே இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கீங்களா? அது ஒரு மாதிரி அந்த மாதிரி போயிடக்கூடாது. நீங்க அந்த மாதிரி படத்தை பாருங்க, இது வரைக்கும் நீங்க அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்கு அப்படின்னு அப்படி சொல்ல வரலன்னா உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி ஒரு நீங்க இப்ப சொன்ன விஷயங்கள் அதுல இருக்காது. அது வேற மாதிரியா இருக்கும். ஆமா, நீங்க வந்து இப்ப என்னடா இது போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, பிரச்சனை, ப்ரொட்டஸ்ட் இப்படியே இருக்கியா, இதெல்லாம் தாண்டி நீங்க இதெல்லாமே மறக்கிற மாதிரியான ஒரு டைலாக்ஸ் தான் இருக்கும். ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும். என்ன விஷயம் தேவைப்படும் அந்த விஷயத்தை வந்து ரீச் ஆயிடும், கண்டிப்பா ரீச் ஆயிடும். அந்த மாதிரியா தான் எடுத்துருக்கோம். நம்ம நிறைய கோர்ட் படங்கள் பார்த்துருக்கோம், நிறைய இன்வெஸ்டிகேஷன் படங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இது எல்லாமே டிராவல் பண்ணி வரும்போது இப்போ நீங்களே சொல்றீங்க கோர்ட்னா கொஞ்சம் லேகா இருக்கும், இவங்க பேசுவாங்க, அவங்க பேசுவாங்க, இவங்க இப்போ வரணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஸோ நீங்க இப்ப அந்த ஒரு காட்சிகளை கூட நீங்க ஈஸியா கடந்து போயிடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளோல தான் இருக்கும். சூப்பர் சூப்பர். சோ நீங்க விமென் இந்த படத்துல இருக்கீங்க. விமென்கான ஒரு இது ஆடியன்ஸ், ஜெனரல் ஆடியன்ஸ்க்கான ஒரு கருத்துனாலுமே விமென்க்கு ஒரு கருத்து கண்டிப்பா எக்ஸ்ட்ராவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்துல. So as women, you're part of the film, but you're also consumers of the film. Yeah. So என்ன டேக் அவே, நான் இந்த படம் பார்த்தா எனக்கு என்ன டேக் அவே இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? See, as a woman, இப்ப நமக்கு வந்து நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். At times நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்ணிக்காம போறோம். நம்மளால இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது நம்ம மறந்துடுவோம் சில டைம்ல. ஆனா ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி பார்த்து வீட்டுக்கு கிளம்பும்போது ஆக்சுவலி இது பார்க்குற எல்லா பெண்களுக்கும் யோசிக்கிறதுக்கு தெல் பி a lot of topics. நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள் கனெக்ட் பண்ணி, நம்ம ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் கனெக்ட் பண்ணி எல்லா பெண்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இப்படி ஒரு சுச்சுவேஷன் அட் சம் பாயிண்ட் ஆஃப் லைஃப். மேபி சின்ன வயசுல இருக்கலாம், எந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாலும் மேபி அவங்க பாஸ் பண்ணி வந்திருக்கலாம். நிறைய பேர் வெளியில சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் மனசுல வச்சுட்டு நடந்திருப்பாங்க, வேணா மாறலாம். ஆனா the scenario is the same. ஸோ இதை வந்து பார்த்துட்டு கிளம்பும் போது அவங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் யோசிக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணிப்பாங்க கன்ஃபார்மா. ஏன்னா வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்துட்டு இப்போ எல்லா பெண்களுக்கும் தெல் பி குட் ஃப்ரெண்ட்ஸ்ல. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக எவ்வளோ எஃபர்ட் போடலாம், அடுத்தவங்களுக்காக நம்ம எவ்வளோ பண்ணிக்க முடியும், எந்த அளவுக்கு போக முடியும் அப்படின்னு ஒரு இது வரும். பிரியங்காங்கிறது ஆக்சுவலி எல்லா பெண்களுக்குள்ளேயும் ஒரு பிரியங்கா இருப்பாங்க, இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டுருவோம் அந்த படம் பார்க்கும். சோ லைக் ஓ எனக்கு பிரியங்கா மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், நானும் ஒரு பிரியங்காவா இருந்தா நான் என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து ஜெனி மாதிரி கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, இல்லைன்னா இன்னும் எவ்வளோ செல்ஃப் கான்ஷியஸா இருக்கலாம். நம்ம சொசைட்டில இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் சொசைட்டில நம்ம இன்னும் எவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி எவ்வளோ ஆபத்துகள் வந்துட்டு இருக்கு, அது நம்ம எப்படி டேக்கிள் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஒரு 0.5% நம்ம வந்து
கேர்ஃபுல்லா இருந்திருந்தா நம்ம லைஃப் இன்னும் ரொம்ப செக்யூர்டா சேஃபா பியூட்டிஃபுல்லா மாத்தலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துட்டு நம்ம படம் பார்த்தா கிடைக்கும். ஓகே, உங்க சைட்ல இருந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு வேல்யூ இதுல இருந்து நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்போ நீங்க போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் அவங்கவங்க செல்ஃபிஷ் அவங்கவங்க வேலை பார்க்குறாங்க, இருந்தாலும் இருக்கிறாங்க நமக்குன்னே தேடுற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனா நம்ம மூவில வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹைப்பா காட்டியிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த ஒரு இன்டென்ஸ் காட்டியிருப்பாங்க. இந்த காலத்துல அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கம்மியா எனக்கு இல்லை அந்த மாதிரி. அதனால எனக்கு இந்த மூவி வந்து பெரிய ஒரு பிடிக்கும், இன்ஸ்பிரேஷன் மாதிரி. இந்த மாதிரி ஒருத்தங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பா. ஆமா, ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி நம்ம ரிலேஷன்ஷிப்னு வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நீடு நம்மளுக்கு. ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்காக என்ன பண்றாங்க அது நம்ம மூவில ஒரு ட்விஸ்டா கொடுத்துருக்குறோம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்துட்டு என்ன சொசைட்டிக்கு அப்படின்றது எல்லாமே டேக் அவேவா இருக்கும். ஓகே, அண்ட் சார் நான் ட்ரெய்லர் பார்த்தப்போ இதுல வந்து ஒரு பக்கம் கருத்து இருக்குங்கிறது தெரியுது, பட் இன்னொரு பக்கம் நிறைய ரத்தம், அந்த வயலன்ஸ் அது இருக்கு. அது இல்லாம கதை சொல்றது கஷ்டம், எனக்கு புரியுது. பட் ஒரு கருத்து கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ அது பேலட்டபிளாவும் இருக்கணும் ஆடியன்ஸ்க்கு. அதாவது இந்த ஒரு வயலன்ஸ் வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும், பாத்துறணும் நம்ம படத்தை அப்படின்றது. சோ அதுக்கு ஏதாவது எஃபர்ட் எடுத்திருக்கீங்களா? இந்த வயலன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப இதுவா டிஸ்டர்பிங்கா இல்லாம இருக்கு. இல்ல ஆக்சுவலி நீங்க ட்ரைலர் பார்த்துட்டு நீங்க அதை சொல்றீங்க. நம்ம ட்ரைலர் உங்களுக்கு தெரியும், நம்ம படத்தை சுருக்கி ஷார்ட்டா கட் பண்ணி காமிக்கிறதுனால பெரிய ஹைலைட்ஸ் மட்டும் தான் எடுத்து வைப்பீங்க. அது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆனா நீங்க வந்து படமா பார்க்கும்போது அது ஒரு வல்கரிட்டியோ இல்ல வந்து பெரிய ஒரு வயலன்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆக்சுவலி நம்ம சொல்ல வந்ததை வந்து நம்ம சுருக்கமா சொல்லியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அந்த ட்ரைலர் கட்டு பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப வயலன்ஸா இருக்குமோ, ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் அதிகமா இருக்குமோ அப்படி கிடையாது. இதுல வந்து ஒரு சாதாரண ஒரு மர்டர் நடந்துட்டா அந்த மர்டர்ல வந்து என்னென்ன இருக்கும், அந்த மர்டர் எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. கத்தியால குத்தினா ரத்தம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நாங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒருத்தவங்க மாட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க கொல்ல வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டனால அந்த பொண்ணை கொண்டுட்டு போறான். அந்த கொன்னதும் தப்பு தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல கொஞ்சம் லைவா இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் குத்துறது லைவா இருக்காது, அந்த மாதிரி நான் பண்றது லைவா இருக்காது. பட் ஆனா நீங்க அதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஷார்ட் பை ஷார்ட்டா டக்கு டக்கு டக்குன்னு நீங்க பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஜானர்ல இருக்கும். அது மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வருவாங்க அந்த வில்லன். ஸோ அப்படி இருக்கும்போது அதுல வந்து ஜெனியோட மாற்றம் வந்து குறிப்பா வந்து பாதிப்புக்கு அதிகமா உள்ளாகும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்க ஆக்சுவலி சென்சார்ல கொடுக்கும்போது கூட நாங்க தாங்க கொடுப்போம் அப்படின்னு. ஏன் சார் நான் வந்து பெரிய அடல்ட் கண்டென்ட்டோ இல்ல பெரிய வயலன்ஸ் கண்டென்ட்டோ நான் உள்ள வச்சில்ல, நீங்க எனக்கு எதுக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு. இல்ல எனக்கு அது ஜெனியோட மர்டரை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணை என்னால பார்க்க முடியல அந்த மாதிரி அப்படின்னு சொல்லும் போது, அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு உள்ளாரான்றப்ப என்னால அதை பார்க்க முடியல அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க வேணா அந்த சீனை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. இல்ல சார், அதுல இருக்கிற அந்த வடிவமே அதுதான். நான் இப்ப அதை வந்து பேஸ்னா வரைஞ்சிட்டு ஏதோ கண்ணை நான் வந்து கலைச்சா மாதிரி போயிடும் சார். அதனால அது என்னால பண்ண முடியாது, நீங்க கொடுத்தாலும் கொடுங்க, பட் ஆனால் நான் அந்த இதுல கை வைக்க முடியாது சொன்னோன்னே சரி சார் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு சொல்லி வேற எந்த கட்டுமே கொடுக்காம வேற எதுவுமே செய்யாம அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொன்னாங்க. பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க கொடுத்தாங்க. அதனால நீங்க ஃபேமிலியா உட்காந்து பார்க்க முடியாதா அப்படின்லாம் கேட்டா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஃபேமிலியா நீங்க வீட்டுல இருக்க எல்லாருமே உட்காந்து பாத்தீங்கன்னா, அதுவும் பெண் பிள்ளையை பார்த்த பேரண்ட்ஸ் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல படம். பெண்கள் வந்து தங்களை எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் இந்த படத்துல இவங்க சொல்ற கதை. ஏன்னா நீங்க அந்த ஸ்டோரியோ அந்த டைலாகையோ பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், நம்மளுக்கு நடந்தது இல்ல, ஸோ நம்மளால அந்த இப்போ உங்களுக்கு நடந்த பல பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ வரும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் செக்யூரா சரி அதெல்லாம் நம்ம மறந்துருப்போம். இன்கேஸ் நம்ம மறந்துருப்போம், அது ஞாபகம் வந்துச்சுன்னா சரி இனிமேல் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்ம இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும் பெண்கள் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வும் அந்த படம் பார்க்குறப்ப அவங்களுக்கு தோணும். ஓகே சார், நீங்கள் ரெண்டு பேரும் மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கீங்க, இங்கே தமிழுக்கு வந்திருக்கீங்க. இப்போது கோஇன்சிடென்ட்ஸாக என்னன்னு தெரில, இப்போது ஒரு நாட்டையே புரட்டி போடுற அளவுக்கு ஒரு வேர்டிக்ட் வந்திருக்கு. அதை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, ஆக்டர் அசால்ட்டோட வேர்டிக்ட் பற்றி. அதை பற்றி ஏன்னா இதுவுமே ரிலேட்டட் தீம்ஸ்ல தான் இருக்கு, அபியூஸ் அந்த மாதிரி. ஸோ யோர் ஒப்பீனியன் ஆன் தட். ஏன்னா நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கீங்கன்றப்போ எங்களுக்கு இது இன்னுமே ஒரு அவுட் சைடர் பெர்ஸ்பெக்டிவாக தான் இருக்குது. நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்றப்போ வாட் யூ திங்க் அபவுட் இட்?
ஆக்சுவலி எங்களுக்கும் அது வந்து ஒரு அவுட் சைடர் பெர்ஸ்பெக்டிவாக தான் பேச முடியும். ஏன்னா பிகாஸ் இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்க்கல, நம்ம வந்து வி டோன்ட் நோ வாட் ஆக்சுவலி ரியலி ஹேப்பன் அப்படிங்கிறது. ஆனால் முழுசாக நம்ம வந்து கோர்ட் வேர்டிக்கு நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். பிகாஸ் இட்ஸ் பீன் அ லாட் ஆஃப் டேஸ் ட்ரையல்ஸ். ஸோ ஒரு வேர்டிக் வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும்ல, லைக் வாட் ஆர் தே டூயிங் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு இது இருக்கும். ஸோ வி டோட்லி ரெஸ்பெக்ட் ஃபார் வாட் த வேர்டிக் இஸ். ஆனால் ஆக்சுவலி ஒரு ஆஸ் அ உமன் இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போது ஒரு பொண்ணு வந்து எந்த அளவுக்கு மென்டலி பிரேக் டவுன் ஆவாங்க, எந்த அளவுக்கு மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படும், அவங்க சுற்றி இருக்கிறவங்க இவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, அவங்க ஃப்யூச்சர், அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப், அவங்க லைஃப் ஃபுல்லாகவே டேர்ன் ஆயிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபேரான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அது யார் பண்ணாங்க, யார் எக்ஸிக்யூட் பண்ணாங்க, யார் பிளான் போட்டாங்க, எல்லாருமே ஆக்சுவலி ஈக்குவலி அக்யூஸ்ட். ஸோ ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க மட்டும் அப்படின்னு சத்தியமாக சொல்ல முடியாது. யார் யார் அதுக்கு பின்னாடி இருக்காங்களோ அவங்களுக்கு கரெக்டான ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சாதான் இங்கே ஒரு ஃபேரான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும், நியாயமாக இருக்கும். ஸோ அந்த நியாயத்தை வந்து நியாயம் அவங்களுக்கு கிடைக்கணும்னு ஆக்சுவலி வேண்டிக்கிறோம். ஆமா. பட் ஏன்னா ஏன் நான் கேக்குறேன்னா, இப்போ நீங்களும் விமன் இந்த இண்டஸ்ட்ரி தான், இது இந்த இண்டஸ்ட்ரின்னு இல்லை, எந்த இண்டஸ்ட்ரி போனாலுமே விமென்க்குன்னு சில விஷயங்கள் இருக்குன்றப்போ சினிமா மாதிரி ஒரு விழிப்புணர்வு இருக்கிற ஒரு இடத்துல இன்னுமே அது நடக்குதுங்கிறது இஸ் மோர் ஷாக்கிங். ஆக்சுவலி மோர் ஷாக்கிங்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எல்லா ஃபீல்ட்லையும் ஆக்சுவலி இருக்கு. ஆனா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது வி ஹாவ் அ கைண்ட் ஆஃப் லைம் லைட் அப்பான் அஸ். அதுதான் உண்மை. ஆக்சுவலி தட் இஸ் a fact. ஐடியா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்டா இருந்தாலும் இப்போ எதுவா இருந்தாலும் அபியூசிங் ஆக்சுவலி இட் ஹஸ் பிகம் அ வெரி காமன் டேர்ம் அமங் எல்லா ஃபீல்ட்லயும். ஆனா சினிமால எப்படின்னா ஆஸ் திஸ் இஸ் அ ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, ஆஸ் இஸ் அ ஃபேன்சி இண்டஸ்ட்ரி, அதனால we'll get a lot more attention upon us. அதுதான். ஸோ அதனால வந்துட்டு நிறைய பேருக்கு இது தெரிய வருது. ஸோ தெரிஞ்சுக்காம இருக்கிற இதை விட இன்டென்சிவான இருக்கிற நிறைய விஷயங்கள் நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. கண்டிப்பா. ஸோ அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஓகே சார், இந்த படம்ல இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன கொண்டு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இது ஒரு பெண்கள் சார்ந்த படம், பெண்களுக்கான சில விஷயங்களை எடுத்து அபியூஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்றாங்கன்றது இந்த கருத்து ஒரு ஆண் சொல்றாரு, அவரோட பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டா இருக்குமான்ற சில क्वेश्चंस இருக்கும். அதுக்கு நீங்க இல்ல ஆக்சுவலி இது வந்து இப்போ ஒரு ஆண் சொல்றாரு அப்படின்றது ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு ரியலா நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை வந்து இப்போ நான் சொன்னாலும் சரி, இல்ல இவங்க சொன்னாலும் சரி, இல்ல நீங்க சொன்னாலும் சரி, பட் சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த விஷயத்த நான் சொல்லணும்ன்றதுனால தான், அது யார் வேணா சொல்லலாம், யார் சார்பா வேணாலும் சொல்லலாம். இப்ப அந்த கதையை நான் படிச்சு முடிக்கும் போது, அந்த கதையை நான் அதை உள் வாங்கும் போது அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வில் பவர், அந்த பிரியங்கான்ற கேரக்டர் சண்டை போட்டிருக்காங்க, அதுக்கு அந்த ஏன் இது இப்படி போராடுறாங்க. அப்போ அந்த போராடுற ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இந்த பொண்ணு இவ்வளோலாம் கடந்து வந்திருக்கு, இவ்வளவு தியாகம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நாளைக்கு எந்த பொண்ணுக்காவது நடந்தாலும், ரியல் இன்சிடென்ட் நடக்கும்போது மற்ற பெண்கள் எல்லாமே இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியா மைண்ட்ல வச்சு அந்த ஒரு இது தீர்ப்பு எங்களுக்கு வேணும், அந்த ஒரு ஜஸ்டிஸ் எங்களுக்கு இந்த மாடலுக்கு வேணும் அப்படின்றத அவங்க கேட்பாங்க. அது அந்த அளவுக்கு ஒரு கதையா தான் இருக்கும். ஏன்னா இது இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நான் கடந்து வந்துடும். நீங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரா இருக்கட்டும், இல்ல கோவை இன்சிடென்டா இருக்கட்டும், திருமூல இன்சிடென்டா இருக்கட்டும், இன்சிடென்ட் சொல்றதுக்கு வாய் தான் வலிக்குது. ஸோ அவ்வளோ இன்சிடென்ட்ஸ் இருக்கு. இந்த இன்சிடென்ட்ஸ்க்கெல்லாம் இப்போ இனிமே ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியை பார்த்துட்டு ஒரு சில பெண்கள் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனில என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களோ, என்ன ஜட்ஜ்மெண்ட்டோ அதே நீ கொடுங்க அப்படின்னு ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அது பார்த்தா கண்டிப்பா அவங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க கேர்ள்ஸ். அதனால கேர்ள்ஸ் எல்லாருமே அந்த படத்தை போய் பாருங்க. ஸோ நிறைய பேசிட்டோம் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி பத்தி. உங்களுக்கு ஆஸ் ஆக்டர்ஸ் அப்கமிங் ஃபிலிம்ஸ் அண்ட் யுவர் கெரியர் ஃபார்வர்ட் எப்படி எடுத்துட்டு போகணும் நீங்க நினைக்கிறீங்க கோயிங் ஃபார்வர்ட்? நீங்க மலையாளத்துல நிறைய படம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, தமிழ்ல தான் இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம். ஸோ இனிமே தமிழ் இண்டஸ்ட்ரியில நீங்க என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ரெண்டுமே தமிழ்ல கூட ஃபர்ஸ்ட் படம் இல்லை ஆக்சுவலி, நான் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு ஏதாச்சும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும், இப்போ இன்ஸ்பைரிங் ஆர்டிஸ்டா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டா இருந்தாலும் நம்மளால டிஃப்ரெண்டா வேர்சிட்டைலா என்ன கொடுக்க முடியும் அதான் நம்ம எப்பவுமே பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்ட்ராங்கான காம்ப்ளிகேட்டடான இன்னும் சேலஞ்சிங்கான கேரக்டர்ஸ் கிடைக்கும்போது நமக்கு இன்னும் நமக்குள்ள என்ன இருக்குமோ அது இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ அப்படிதான் போகணும்னு. மலையாளத்துல கூட அப்படிதான். அப்கமிங் ஃபிலிம் ஷாஜி கல்லா சாரோட படம் பண்ணியிருக்கேன். ஜோஜோ சார் ஸ்டாரிங் வர. இட் வாஸ் ஆல்சோ மாஸ் கைண்ட் ஆஃப் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆமா, ரிலீஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. நீங்க
இப்போ நட்டி சார் கூட ஒரு மூவி கமிட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் அது ஓன் ஆகுது. தென் பெட்லர், லீடர் 2 மூவிஸ் ஆன் கோயிங்ல போயிட்டு இருக்குது. சூப்பர் அமேசிங். ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுறது. இந்த படம் நிறைய கருத்தோட நீங்க ஒரு பர்பஸோட எடுத்திருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ இது வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள். Thank you so much. தேங்க்யூ.